அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு ஆடியில் கிடைக்கும் அதிரடி ஆஃபர். மேசராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த 14 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியன் புதன் வக்ர இயக்கத்திலும் இந்த 14 நாட்களினுடைய முதல் பகுதியில சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்க இருக்கிறாரு. கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான அடுத்த 14 நாட்களில் ஆடி ஆஃபராக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2இல் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறாங்க. ராசிநாதனான செவ்வாய் குருவோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால உங்களுக்கு தேவைக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. வருமானம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த 2 வாரங்களும் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. அதே போல சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இடம், பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்து அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கள், தாமதங்களின் காரணமாக உங்களுடைய மனதில் குழப்பம் ஏற்பட்டு வந்த நிலையில அந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் விதமாக இந்த ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியான இந்த 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள்ல நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய பூர்வீக சொத்துக்களாலும் நீங்கள் வாங்கி வைத்த சொத்துக்களாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்குது. அதே போல இடம் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அதாவது குறிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் கூடி இருப்பதால குடும்ப சூழ்நிலை என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு 6இல் கேது இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இதன் பலனாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த வாரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க. இவை அனைத்துமே ஆடி ஆஃபராக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதிகாரிகள் நல்ல விதமாக உங்களிடம் நடந்து கொள்வது உங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசி பிரகாரம் முக்கிய கிரகமான சூரியன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய மூவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரங்கள் முழுவதுமே தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க. சுகஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக அமைய இருக்குது. உங்களுடைய ராசியில் 6இல் கேது இருப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதே போல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குது. ஆன்மீகத்தில் மனம் செல்லுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த வாரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட ஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது
இருக்குதுங்க. உடன் பிறந்தோர் உங்களுக்கு நன்மை செய்வாங்க என்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி மாதத்தினுடைய 2ஆம் பகுதியான அடுத்த 14 நாட்கள், அதாவது ஆங்கில மாதத்தின்படி 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகள் சுமூகமாக உங்ககிட்ட நடந்து கொள்வது உங்களுக்கு ஆச்சரியத்தையும் எதிர்பாராத ஒரு வியப்பையும் ஏற்படுத்த இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால பேச்சிலும் செயலிலும் திறமை அதிகரிக்குங்க. இந்த திறமையின் காரணமாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல உத்தியோக காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதத்தினுடைய அடுத்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வேலையில் கடுமையான உழைப்பு இருக்குங்க. இருந்தாலும் அந்த பொறுப்புகளின் காரணமாக முன்னேற்றங்களும் கிடைக்க இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்துங்க. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆடி மாதத்தினுடைய பிற்பகுதியான அடுத்த 14 நாட்கள் லாபகரமான ஒரு மாதம் இது என்பதுதாங்க கிரகநிலைகள் உறுதி செய்து குரு பகவான் மற்றும் சனி பகவான் ஆகிய இருவருடைய சுபபலன் காரணமாக சந்தையில் நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்குங்க. இந்த வாரங்கள் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே சரக்குகள் விற்பனை ஆவதால் லாபம் அதிகரிக்க இருக்கு. இந்த லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த லாபத்தை கொண்டு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க. இந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. குறிப்பா சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஒரு வாரமா இந்த ஆடி மாதத்தினுடைய 2, 3 மற்றும் 4ஆம் வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால நினைவாற்றல் அதிகரிக்குங்க. நற்குணங்கள் அணிந்த மாணவ மாணவியருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் உங்களுக்கு கிடைப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களுமே ஈடு இணையின்றி உங்களுக்கு கிடைக்க இருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. இருந்தாலும் கூட மேசராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, 12இல் ராகு இருப்பதால் என்னதான் சம்பாதித்தாலும் கையில் நிற்கவில்லையே என்று ஏங்கும்படியான ஒரு சூழலும் ஏற்பட இருக்குதுங்க. சிக்கனமாக இருக்க வேண்டுங்க. சக்திக்கு மீறி யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேஷராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.